கே நேருடைய பையன் வந்து அருண் நேரு ஒரு ஒரு பிரமாதமான ஸ்பீச் இப்படி கொடுப்பாருன்னு நான் எதிர்பார்க்கல. ரொம்ப எக்ஸ்ட்ராடனரி ஒரு கமாண்டிங் இங்கிலீஷு ரொம்ப ரொம்ப நல்லா டெலிவரி பண்ணார். ஒரு மெய்டன் ஸ்பீச் நான் பார்த்தேன். எழுதி படிக்காமல் பேப்பர்லாம் வச்சுக்காமல் ரொம்ப ஸ்ட்ராங்காக கம்யூனிகேட் பண்ணார். ஐ திங்க் வந்து பெரம்பலூர் மக்களுக்கு என்னுடைய ஸ்பெஷல் தேங்க்ஸ். பெரம்பலூர் அண்ட் சேலம் மக்களுக்கு இப்போ யாருக்கு ஓட்டு போட்டாங்க, அந்த கட்சி நல்லதா கெட்டதெல்லாம் அவன் பார்வையில். ஆனால் ஒரு நல்ல பார்லிமெண்ட்டுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. இந்த விளங்காத தத்தி போய் அந்த பாரிவேந்தருக்கெல்லாம் வந்து ஓட்டு போடாமல் போய் ஏன்னா அந்தாலாம் என்னைக்கு போயிருப்பேன், என்னைக்கு பேசிப்பான். அவர் தன்னிட்ட பணத்தை வச்சு தனக்கு ஒரு எம்பி தானும் ஃப்ளைட்டில் போயிட்டு வரணும், பார்லிமெண்ட்டுக்கு போகணுன்றதுக்காக அவர் போனவர் வழிய அவரால் எந்த ஒரு நல்ல விஷயமும் அந்த ஊரில் நடக்கலை. மேபி அவர் கம்யூனிட்டி உடையார் சமுதாயத்துக்கு ஏதாவது பண்ணியிருக்கலாம், எனக்கு தெரியாது. ஆனால் நேருடைய பையனுடைய ஸ்பீச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பார்லிமெண்ட், ஒரு ஈராஜ் ஐயர், ஒரு வைகோ, ஒரு இது போல் நல்ல பார்லிமெண்ட் இருந்த தமிழ்நாட்டில் அண்ணாதுரை ஒரே ஒரு நல்லா பேசக்கூடிய ஆட்கள் இந்த இடத்துல திருச்சியை பூர்வீகமாக கொண்ட பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு ஒரு நல்ல பார்லிமெண்ட் கிடைச்சிருக்காரு. எனக்கு ஆர் ஆசா ஸ்பீச் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசக்கூடிய ஆள். அதன் பிறகு இவரோட ஸ்பீச்சை நான் ஃபுல்லாக கேட்டேன். உண்மையிலே பெரம்பலூர் மக்கள் புத்திசாலிகள். அந்த தத்திக்கு வாக்களிக்காமல் நல்ல ஒரு மனிதருக்கு வாக்களித்ததுக்கு என்னுடைய ஸ்பெஷல் தேங்க்ஸ். இது நான் ஒரு தமிழனாக, ஒரு தமிழ் குடிமகனாக, ஒரு ஓட்டராக, ஒரு காமன் மேனாக சொல்ல. எனக்கு வந்து கேர்னருடைய மாப்பிள்ளைகளுக்கு எல்லாம் தெரியும். ஆனால் வந்து அவங்க பையனை எனக்கு தெரியாது. பொண்ணை கூட நான் பார்த்துருக்கேன், பேசியிருக்கேன். எனக்கு ஒரு கர்பாசப்பன் கூட இப்போ அந்த ப்ரோக்ராமில் அந்த ஓட்டு கேட்கும்போதும் இந்த ஸ்பீச்சில் தான் நான் பார்த்தேன். ஸோ நல்ல முடிவு பெரம்பலூர் மக்களை பொறுத்த வரைக்கும். அண்டு